சாப்டர் 33. உன்னோட பேசாத நிமிடங்களில் மறிக்கிறேன். உன் குரல் கேட்ட பின்பே மறுமுறை பிறக்கிறேன். சண்டை என்னவோ அந்த வானத்திற்கும் மேகத்திற்கும் தான். ஆனால் தண்ணீரால் நனைவது என்னவோ பூமிதான். காற்று கூட அந்த சிலைக்கு உயிர் தரவில்லையா எனும்படி அமர்ந்திருந்தாள் ஆருத்ரா. அதென்ன பிரச்சனை இருவருக்கும் எனும்போது ஒருவர் மட்டும் பேசிவிட்டு மற்றவரை பேசவே விடாமல் என்ன சொல்ல வருகிறாள் என்று கூட கேட்காமல் கிளம்பி சென்று விடுவது? ஆண்கள் மட்டும் சண்டை என்றால் உடனே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் பெண்கள் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து வீட்டிற்குள்ளேயே கிடந்து புழுங்க வேண்டும். மற்றவர்கள் முன்னால் ஏதும் நடக்காதது போல காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இயல்பு போல வலம் வர வேண்டும். கொஞ்ச நேரத்தில் பெரியவர்கள் அழைக்க வந்து விடுவார்கள், போகாமல் இருக்க முடியாது என தன்னை சரி செய்து கொண்டாள். தலைவாரி கொஞ்சமாக ஒப்பனை செய்து கொண்டாள். அதேபோல் மங்கையின் குரல் கேட்டது. இவர்களை அழைத்தார். கீழே வந்தாள். அனைவரும் உணவு மேசையில் இருந்தனர். ஆரு, அக்கா இன்னும் வரல பாரு, போய் சாப்பிட கூட்டிட்டு வா, மங்கை சொன்னார். ஆ, இதோ போறத்த. அக்காவின் அறைக்கு ஓடினாள். அக்கா அக்கா, என்ன பண்றீங்க? அத்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் ஆரோ, நீ போ, நான் வந்துடுறேன். சரிக்கா. ஆருத்ரா போய்விட்டாள். அழுதது முகம் வீங்கி தெரிந்தது போல் இருந்தது. நன்றாக முகத்தை கழுவி புது சேலையை மாற்றினாள். மெல்ல கீழே இறங்கி வந்தாள். என்ன மலர், ஏன் இவ்வளோ நேரம்? அமுதா மகளை கேட்டார். அது சமைக்கும்போது குழம்பு சேலையில் பட்டுடுச்சு, அதான் மாத்திட்டு வந்தேன். ஆமா, எங்க என்னோட தவ புதல்வர்களை காணோம்? சதாசிவம் கேட்டு வாய் மூடும் முன், எங்க இருக்கேன்பா என்றபடி வந்தான் முகிலன். அப்பாடா என்றிருந்தது ஆருவுக்கு. வந்தாரே, இல்லை பதில் சொல்ல முடியாது. செழியன் எங்கே என்பது போல் மலரின் முகம் பார்த்தனர். அவர் கம்பெனியில் ஏதோ பார்க்கணும்னு அவசரமாக கிளம்பி போனார். வந்ததும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். பொய்தான், என்ன செய்வது, சொல்லியாக வேண்டுமே. ஓ சரிம்மா. அனைவரும் சாப்பிட மலர் பரிமாறினாள். ஆறு குனிந்த தலை நிமிரவில்லை. கணவன் முகம் காணவில்லை. முகிலனும் சாப்பிட்டதாய் பேர் பண்ணிவிட்டு எழுந்து சென்றான். நண்பர்கள் இருவரும் தங்கள் பிரச்சனையில் உழன்றதால் மற்றவர்கள் பிரச்சனை அறிய முடியவில்லை. உண்டு முடித்து சகோதரிகள் இருவரும் அனைத்தையும் ஒதுங்க வைத்தனர். அமுதாவும் குணசேகரன் இருவரும் தங்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். திடீரென நடந்த சின்ன மகளின் திருமணத்தின் காரணமாக அவளை பிரிவது என்பது கொஞ்சம் அதிக சிரமமாக இருந்தது. அமுதா வருந்தி நிற்கையில் அதை கண்ட முகிலன், அத்த, நீங்க வேணும்னா ஆருத்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இப்படியும் அவ படிப்பை இன்னும் முடிக்கல. எனக்கும் இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம் வரும். அது முடிஞ்சதும் இங்க வரட்டும். அடே, என்ன பேச்சுன்னு இதை பேசுற? மங்கை கோபம் கொண்டார். இல்லம்மா, தினமும் நான் தான் காலேஜில் பார்க்க போறேனே, அப்புறம் என்ன? அதுக்காக நேற்று கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிள்ளைய இன்னைக்கு அனுப்பி வைக்கிறிய, இது நல்லாவா இருக்கு? மங்க, முகில் சொல்றதும் சரிதானே. அந்த பிள்ளை படிக்கணும், இங்க இருந்து வீட்டு வேலை செய்துட்டு இருக்கணுமா என்றார் சதாசிவம். என்னங்க, நான் அப்படியே மருமகளை வேலை வாங்கிட்டு போறேன்? மங்கை ஆதங்கமாக கேட்டார். அச்சோ அத்தை, அதெல்லாம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் நான் இங்கேயே இருக்கேன், சரியா? ஆருத்ரா பரிந்து வந்தாள். அதுக்கு இல்லம்மா, உங்க கல்யாணம் திடீர்னு நடந்துருச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து அடுத்து பொண்ணுங்க கல்யாணம் ஆகி போறது கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல, அதான் முகில் சொல்றான். அப்படியா என்பது போல அவனை பார்த்தாள். இதுவரை அவளையே பார்த்திருந்தவன் உடனே பார்வையை மாற்றினான். அதுவும் சரிதாங்க, ஆனா ஊர்ல என்ன பேசுவாங்க? இதுல பேச என்ன இருக்கு? ஒன்னா காலேஜ் போயிட்டு வர போறாங்க, அப்புறம் எவன் என்ன பேசுவான்? சரிங்க, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். அம்மா மலர், நீ ஒன்னும் சொல்லலையே. அப்போதுதான் தூக்கத்தில் இருந்து விழிப்புவள் போல் தடுமாறினாள். அது நீங்க பெரியவங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும் அத்த, பொதுவாக சொல்லி வைத்தாள். அப்போ கிளம்புடாமா? மங்கை சொல்ல அமுதாவின் முகமும் மலர்ந்தது. நீயே போய் விட்டுட்டு வா முகிலா. சரிப்பா. அவன் காரை எடுக்க போனான். அவர்கள் கிளம்பிவிட மலர் தலைவலிப்பதாக கூறி கொஞ்ச நேரம் படுக்க போகிறேன் என அறைக்கு போய்விட்டாள்.
காரில் முகிலனும் குணசேகரும் பேசிக்கொண்டு வர ஆரு அமைதியாக வந்தாள். வீட்டு வாசலில் வந்து விட்டுவிட்டு கிளம்பினான். அப்போ நான் வரேன் மாமா, நாளை பார்க்கலாம். என்ன முகில் இது, வாசலோட போகக்கூடாது, உள்ள வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு போ. குணசேகர் சொல்ல சரி என்று உள்ளே சென்றான். ஆருத்ரா அவள் அறைக்கு செல்ல, ஆரோ மாப்பிள்ளைய ரூம்க்கு கூட்டிட்டு போ என்றார் அமுதா. வாங்க என்று மட்டும் கூறிவிட்டு போனாள். பின்னோடே இவனும் போனான். பெற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதல்லவா? உள்ளே சென்ற ஆரு அவனுக்கு சேர் ஒன்றை நகர்த்திவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். இவன் சேரில் அமராமல் அவள் அருகில் சற்று இடைவெளி விட்டு கட்டிலில் அமர்ந்தான். இருவரும் அமைதியாக அமர்ந்திருக்க மனைவியுடன் இருக்கும் அந்த நிமிடத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்தவன் எழுந்து கிளம்பினான். கதவருகில் சென்றவன் திரும்பி அவளை பார்க்க அவள் தரையை விரித்த வண்ணம் அமர்ந்திருந்தாள். தொண்டையை செருமிக் கொண்டவன், சாரி டி பப்ளி என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டான். ஆருவுக்கு தெரியும் அவன் சாரி சொல்வான் என்று. ஏனெனில் அவன் வீம்பு பிடிப்பவனோ இல்லை பிடிவாதக்காரனோ இல்லை என்பது அவளுக்கு தெரிந்ததே. ஆரு எங்க, உங்களை அனுப்ப அவ வரலையா என்றபடி அமுதா வந்தார். இல்லத்த, அவகிட்ட சொல்லிட்டேன், அவ பாத்ரூம்ல இருக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். வரேன் மாமா என்று கிளம்பி விட்டான். மனமெல்லாம் மனைவியிடம் விட்டுவிட்டு தனியாக உடல் மட்டும் புறப்பட்டது அங்கிருந்து. அவன் அப்படி சொன்னதும் குலுங்கி அழுதாள் ஆரு. இதுவரை அழாதவள் அவன் குரல் உடைந்து சொன்ன சாரியில் அவள் உடைந்து அழுதாள். இந்த அழுத்தக்காரிக்கும் காதல் வந்து விட்டதா? இந்த அழுத்தக்காரிக்கும் காதல் வந்து விட்டதா என்ன? அவள் அழுகையின் காரணம் அவள் மட்டுமே அறிவாள். அமுதா உள்ளே சென்று பார்க்க ஆரோ அழுது கொண்டிருந்தாள். அச்சோ, என்ன இப்படி அழற, ஏதாவது பிரச்சனையா என பதறினார். அம்மா பார்த்து விட்டதை உணர்ந்த ஆரு முகத்தையும் கண்ணையும் துடைத்து விட்டு, ஆமா, என்ன எதுக்கு என் புருஷகிட்ட இருந்து பிரிச்சிங்க, அதான் அழறேன் என்றாள் பொய்க்கோபமாக. அப்படியா, ஏண்டி அம்மாவை பிரிஞ்சிருக்க அழுக வரல? நேத்து வந்த புருஷன் பெருசா போயிட்டாரா என்னங்க, இங்க பாருங்க என்று குரல் கொடுத்தபடி போனார். இப்போ எதுக்கு அப்பாவை கூப்பிடுறீங்க என்றாள் மகள் ரோஷமாக. எனக்கும் என் புருஷனை பிரிஞ்சிருக்க முடியல, அதான் என்றபடி கழுத்தை வெட்டிவிட்டு போய்விட்டார் தாய். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார். மகள் கணவன் மீது அன்பாக இருப்பதை விட ஒரு தாய்க்கு வேறென்ன வேண்டும்? அம்மாவை ஏதோ சொல்லி அனுப்பியாயிற்று. ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கும் அவள் சொன்ன பதில் உண்மையோ என்றே தோன்றியது. ஒரே நாளில் காதல் வந்துவிடுமா என்ன? இல்லை இந்த மஞ்சள் கயிறின் மகிமையோ? அப்போ உயிரின் பாதியை பிரிந்தது போன்ற வலி எதனால்? சாப்டர் 34. உனக்காக உன்னை காதல் செய்வேன், எனக்காகவும் உன்னை காதல் செய்வேன், நமக்காக நாம் காதல் செய்வோமா? உன்னில் எழும் கோபமும் தாபமும் கூட என்னை காதல் கொள்ள செய்யும் கருவியாய் மாறிட இனி என்ன காதல் செய்வதில் தயக்கம்? காலை வந்த சூரியன் தன் வேலையை முடித்துக்கொண்டு சந்திரனிடம் பணியை ஒப்படைத்துவிட்டு கிளம்பிவிட்டான். இன்னும் எத்தனை நேரம் இப்படியே இருப்பது? காலையிலிருந்து தலைவரி என்ற காரணம் கூறி அறைக்குள்ளேயே முடங்கியாகிவிட்டது. அத்தம்மா வந்து கேட்டபோதும் உடல் நலமில்லை என கூறியாகிற்று. இன்னும் கணவன் வீடு திரும்பாத நிலையில் காலையில் அவன் சொன்ன வார்த்தைகளை காதில் கேட்டுக்கொண்டு இருந்தது. ஒழுக்கத்தை உயிராய் மதிக்கும் கணவன் என்றும் அதிலிருந்து தவற மாட்டான். ஆனால் தான் பேசியது அதிகப்படி என்பதும் அவள் அறிந்ததே. வந்ததும் என்ன சொல்லி சமாதானம் செய்வது? நேரம் நள்ளிரவை நெருங்கப் போகிறது. அடிக்கடி வேலை விஷயமாக இதுபோல் நேரங்கழித்து வருவது சகஜம்தான் என்பதால் பெரியவர்கள் ஏதும் கண்டுகொள்ளவில்லை. தூரத்தில் ஏதோ வண்டி வருவது போல் தோன்றவும் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வண்டியும் இவர்கள் வீட்டுக்குள் வரவும் அது கணவன்தான் என்றதும் மனதில் நிம்மதி பிறந்தது. இன்றும் ஜன்னலோரம் அமராமல் அவனுக்காக அரைக்கதவை திறந்து வைத்துக்கொண்டு பார்த்திருந்தாள். வாடிய முகமும் சிவந்த கண்களுமாக உள்ளே வந்தவன் குளியலறை நோக்கி சென்றான். அவளை ஏறெடுத்தும் பாராமல் போனது ஏதோ இதயத்தில் சுருக்கென்றது. கையில் டவலுடன் அவனுக்காக காத்திருந்தாள். வெளியே வந்தவன் தானாக சென்று வேறு டவலை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். மீண்டும் வெளியே வந்தவன் அப்படியே சென்று படுக்கையில் விழுந்தான்.
இவள் சென்று குனிந்து படுத்திருந்தவனிடம், வாங்க சாப்பிடலாம் என்றாள். அவன் பேசவில்லை. கண்மூடி கிடந்தவன் அவளை பார்த்தான். பிறகு எழுந்து அமர்ந்து கொண்டான். எனக்கு உன் சாப்பாடு வேண்டாம், நீயும் வேண்டாம் என்று எழுந்து ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டான். பக்கத்தில் வந்த மலர், சாப்பாடு இங்கே கொண்டு வரட்டுமா என்றாள். என்னோட முதல் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன், கேட்குறியா என்றான் அவளையே பார்த்தபடி. அப்படியே வாயில் கை வைத்து சிலை போல் நின்றாள். அவள் அசையாமல் நின்றது ஒரு நிமிடம்தான். அடுத்த நொடி அவன் மார்பில் அடிக்கத் தொடங்கினாள். அவனும் அமைதியாக நின்றான். அழுது கொண்டே அடித்தவள் பிறகு தன் தலையில் தானே அடித்துக்கொண்டு கதறினாள். அவனை அடிக்கும்போது அமைதியாக நின்றவன் அவள் தன்னைத்தானே அடிக்கும்போது அவள் கைகளை பிடித்து தடுத்தான். அப்போதும் தேம்பிக் கொண்டே இருந்தவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கதறினாள். அவள் தலை கோதி விட்டவன் முகம் நிமிர்த்தினான். உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, ஆனா எனக்கே தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இல்லை என தலையாட்டினாள். உன்னை பிடிக்கலன்னா நீ தான் பிரகாஷை லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சப்ப கூட நான் ஏன் யார்கிட்டையும் சொல்லலை தெரியுமா? உன்னை பத்தி யாரும் தப்பா பேசுறதையோ நினைக்கிறதையோ நான் விரும்பல. இதுக்கு பேரு காதல் இல்லையாடி? உன்னை பிடிக்காதுன்னு நினைச்சே அதிகம் உன் நினைப்பிலே இருந்தேன். அது காதல் இல்லையா? உன்னை ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சப்ப என் உயிர் பிரியற வழியை உணர்ந்தேன். அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ தெரியுது, இதுதான் காதல்னு. உன் மேலே தப்பு இருக்குன்னு நான் நினச்சப்போ கூட உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியலை. நீ எப்படிப்பட்டவளாக இருந்தாலுமே உன்னை விட்டு கொடுக்க மனசு வராமல் உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு நினச்ச என்னோட நினப்பு காதல் இல்லையாடி? உன்கிட்ட உருகி உருகி வசனம் பேசல, ஆனால் உன்னோட ஒவ்வொரு அசைவும் என்னை உருக வச்சுது. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு காதல் தாண்டி. விக்ரம் கூட சொன்னான், எல்லாரும் நேசிக்கிற ஒரு பொண்ணை உனக்கு ஏன் பிடிக்கலன்னு. அப்போ தான் புரிஞ்சுது, அது என் அனி மேலே எனக்கு இருந்த பொசிசிவ்னஸ் தான்னு. சின்ன வயசில் அம்மா கிட்ட நீ ரொம்ப நெருக்கமாக இருந்தப்போ கொஞ்சம் பொறாமை வந்தது. அதனால் உன்கிட்ட பேசினது பழகினது இல்லை. முகில் உங்கூட பேசும்போது கூட எனக்கு கோபம் வரும். அது கூட அவன் மேலே உள்ள பொறாமையால் தான். அவன் கிட்ட மட்டும் நல்லா பேசுறியேன்னு தான். ஒரு நாள் தெரியாமல் உன் மேலே மோதிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலை, ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே ஒரு பூங்கொத்து என் மேலே மோதின மாதிரி இருந்தது. அப்போது உன் கையை பிடிச்சு நிறுத்தினேன். அதில் அப்படியே உன் கை செவந்து போச்சு. அந்த மென்மை இன்னும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு என்றபடி அவளின் இடது கையை லேசாக வருடினான். உடனே பட்டன கையை எடுத்துக்கொண்டான். காதல் வார்த்தையால் சொல்கிறது இல்லை, அது வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. என் காதலை வாய் வார்த்தையாக சொல்கிறத விட காலம் முழுக்க உனக்கு உணர்த்திட்டே இருக்கணும். இவள் சொன்ன வார்த்தைகள் தான். இப்போது கணவனும் அதையே சொன்னான். உன்னை போல இல்லை இல்லை, உன்னை விட அதிகமாக காதலிக்கணும். இதில் உன்கிட்ட ஜெயிக்கணும். உன் காதலால் தோற்கடிக்கப்படணும் இந்த ஜென்மம் முழுக்க. அவன் கண்களில் பொங்கி விழுந்த காதலில் உள்ளம் கரைந்தாள். அதுவரை அவன் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தவள் அவன் தொடுகையில் உயிர் பெற்ற சிலையானாள். இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? என்னோட உயிர் நீதான்னு சொல்லணுமா? இல்லை நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லணுமா? என்னால் முடியாது. நீ இல்லைன்னு சொல்கிற வார்த்தையோட முடிவில் நான் இருக்க மாட்டேன். மாமா என தாவி அவனை கட்டிக்கொண்டாள். அவன் முகம் முழுக்க முத்தங்கள் பதித்தாள். தன்னுடன் சேர்த்து இறுக்கிக் கொண்டான். அவன் இறுகிய அணைப்பில் சுகமான வலியை உணர்ந்தாள். இன்னும் இன்னும் அவனுள் புதையும் எண்ணம் கொண்டாள். அவள் முத்தத்தின் ஈரம் தன் முகத்தில் உறைய, "Can I kiss you?" என்றான். என தலையாட்டி தலை குனிந்தாள். அப்படியா? இப்போதான் வேற ஒருத்தியை கட்டிப்பிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வரேன். உனக்கு பரவாயில்லையா என்றான் குறும்பாக. சட்டென நிமிர்ந்தவள், எனக்கு தெரியும் என்னோட மாமா பத்தி. என்ன தவிர உங்க சுண்டு விரல் நகத்தை கூட யாரும் தொட முடியாது என்றாள். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ நேரம் அழுத, இப்போ என்ன திடீர்னு இவ்வளோ நம்பிக்கை? எங்கிருந்து வந்தது? அழுததுக்கு காரணம் அது இல்லை. புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டே சொன்னாள். காலையிலேருந்து நீங்கள் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் அதிகப்படியாக பேசிட்டேனேன்னு வருத்தமாக இருந்தது. அதான் உங்களை பார்த்ததும் அழுக வந்துடுச்சு.
அப்போ அதை எனக்கு நிரூபி பார்க்கலாம். கைகளை கட்டிக்கொண்டு கேட்டான். எப்படி? அது உனக்கு தான் தெரியணும். கண்களில் குறும்பு மின்ன சொன்னான். மாமா? வெட்கத்தில் தலை குனிந்தாள். போதும்டி, இன்னும் ஒன்றுமே நடக்கல. அதுக்குள்ளே எவ்வளோ வைக்கப்பட்டா அப்புறம் எதுவுமே நடக்காது. போங்க மாமா என அவன் மார்பிலேயே சாய்ந்தாள். அவள் விரல் பிடித்து விளையாடியபடியே அதில் இதழ் பதித்து மோதிரம் மாட்டினான். என்னவென்று பார்க்க அழகான இதய வடிவில் வைரக்கல் பதித்து இருந்தது. கண்கள் விரிய ஆச்சரியத்தில் பார்த்தவளை பார்த்து சொன்னான், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாப்டர் 35. இன்னும் என்ன உண்டு உன்னில்? தேடி தேடி நான் தொலைந்து போகிறேன். என்னை உன்னில் தொலைத்து போகிறேன். காதலில் வலிகள் சுகமாகவும் சுகங்கள் வலியதாகவும் மாறிடும். கேட்டு பெறுவதில் சுகம் என்றால் கேளாமல் கிடைப்பது கோடி சுகம். உன்னில் கரைந்து உயிர் கலக்க நான் காத்திருந்த காலங்களில் உன்னை காதலித்த காலங்கள் கூடித்தான் போயின, குறையவில்லை. பிடிச்சிருக்கா பொண்டாட்டி? காதோறும் மீசை முடி உரச அவன் கேட்ட கேள்வியில் கண்கள் துளிர்க்க, ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அப்படியா என்று அவன் பார்க்க, உங்களை என்றாள் மலர். ஏ பொண்டாட்டி, உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் தெரியுமே, பதிலுக்கு எனக்கு எதுவும் இல்லையா? புன்னகை தவிழ்ந்தது அவனிடம். நான் எதுவும் வாங்கலையே, எனக்கு இதெல்லாம் ஞாபகமும் இல்லை, பழக்கமும் இல்லை. ஆமாண்டி, நான் ஒவ்வொரு காதலர் தினத்துக்கும் 10 பேருக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்துட்ருக்கேன் பாரு. அது இல்லை மாமா. வேற இதுதான் இருக்கு, இருக்கிறத குடுடி. எதுவுமே இல்லை மாமா, போங்க என திரும்பிக் கொண்டாள். தனக்கு இதுபோல் ஏதும் தோன்றவில்லை என்ற எண்ணம் அவளுக்கு. உன்னை குடுடி போதும், எனக்கு நீதான் வேணும், தருவியா? இந்த நாளோட ஆரம்பம் நம்ம வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கணும். உன்னை தருவியா எனக்கு? அவள் ஆவென பார்க்க, இனி உன்கிட்ட பேசி வேலைக்காகாது, போதும் நம்ம சாமியார் விரதமெல்லாம் என்றபடியே அவளை சுட்டி இழுத்தவன் அப்படியே தூக்கி கொண்டு சென்றான். இனிய இரவுக்கு அவர்கள் இணை கூட்டிட இரவும் விடியல் நோக்கி நகர்ந்தது அவர்கள் வாழ்வை போல். படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான் முகிலன். அவள் சென்று இத்தனை நேரம் ஆனபோதும் அந்த அறையில் அவள் வாசம் வீசியது. அவள் படுத்த தலையணையை அவன் நெஞ்சோடு அணைத்திருந்தான். அவள் வாசம்தனை நாசியில் சேர்த்து கொண்டான். மனதில் அவள் நினைவுகள், முந்தைய இரவுகளில் அவனின் அருகாமை இன்னும் அவனை இம்சித்தது. என்னதான் இருந்தாலும் அப்படி ஏன் பேசினேன் என தன்னைத்தானே பல 100 முறைக்கு மேல் கேட்டுக்கொண்டான். இத்தனை வருடம் காதலித்த காதலி இன்று கையருகே மனைவியாக நின்ற போதும் அவளை தொட்டு தீண்ட முடியாத தாபம் அவனுள் கொதித்தது. அதற்கு மேலும் தூபமிடுவது போல அவள் உரசி செல்ல அது அவனுள் காட்டு தீயாய் தகித்தது. என்ன செய்ய? இன்னும் அவள் தன்னை விரும்பவில்லையே. கட்டாய கல்யாணத்தில் தான் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இதை சொன்னால் மட்டும் ஒத்துக்கொள்வாளா? என்ன, அதற்காகவே கொஞ்சம் காரமாக பேசினான். அது வார்த்தைகள் உருமாறி வந்து அவளை தாக்கிவிட்டது. அவள் கண்கள் கண்ணீர் பொழியவில்லை என்றாலும் அதில் தெரிந்த வேதனையை அவன் உணர்ந்தான். இன்று இதோ காதலர் தினம். ஆனால் காதல் மனைவியை தானே தன்னிடமிருந்து பிரித்து கொண்டான். இன்னும் இங்கேயே இருந்தால் என்றால் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்று நினைத்தே அதை செய்தான். மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் தவறை திருத்திக் கொள்ள முடியுமா என்ன? அதையும் அவளிடம் வேண்டிவிட்டான். இனி அவள் என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கனத்த மனதுடன் கண்களை மூடினான். விழிகளுக்குள் அவளே வந்தாள். அவளுடனே உறங்கி போனான். காலை எழும்போதே கண்கள் இரண்டும் எரிந்தது. பெரும் முயற்சி செய்து அறையை விட்டு வெளியே வந்தான். சரியாக அவன் போன் ஒலித்தது. குணசேகர் என்று ஒலிர்ந்தது. ஹலோ, என்னாச்சு மாமா? இத்தனை காலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை முகில். நானும் உங்கள் அத்தையும் கொஞ்சம் வெளியே போகணும். வர நைட் ஆகிடும். புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாது. அங்கே கொண்டு வந்து விடலாம்னு பார்த்தா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதான் நீ கொஞ்சம் இங்கே வந்து இருந்துக்கோப்பா. ஒரு வேலை, ஏதாவது வேலை இருந்தால் மலரை இங்கே வந்து இருக்க சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். அட, இது நல்லா இருக்கே என மனதில் நினைத்தவன், மாமா, என் பொண்டாட்டியை பார்த்துக்க நான் இருக்கேன். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க சொல்லுங்க.
அவர் சொன்னதும், நானும் வந்துடுறேன் மாமா என போனை வைத்தான். மனதிற்குள் செம்ம பாட்டெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா, மங்கையை தேடி போனான். என்னடா என்றார். ஒரு கல்யாணம் ஆன பையனை இப்படித்தான் வாடா போடான்னு சொல்றதா மங்கம்மா? கோபம் போல் கேட்டான். ஆமாடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, மறந்தே போயிட்டேன் பாரு. என்ன, மறந்துட்டீங்களா? போடா, காலங்காத்தால வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காம போய் கிளம்பு. அங்க ஆறு தனியா இருப்பா. மா, உங்களுக்கு தெரியுமா? டேய், எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு தாண்டா உனக்கு ஃபோனே பண்ணாரு. கிளம்புறியா இல்லை மலர போக சொல்லவா? இதோ போயிட்டேன் என ஓடினான். அதை பார்த்து மங்கை சிரித்தார். அவசரமாக கிளம்பி ஓடினான். அமுதாவும் குணசேகரும் வாசலில் நின்றிருந்தனர். என்ன மாமா, கிளம்பிட்டீங்களா? ஆமா முகில். ருத்ரா எங்க அத்த? அது நாங்கள் வெளியூர் போக போகிறோமில்ல, அதான் போன பிறகு தலைக்கு குடிக்க கூடாதுன்னு இப்போவே குளிக்க போயிட்டா. அவள் வந்ததும் 2 பேரும் சாப்பிடுங்க, நாங்கள் நைட்டுக்குள்ளே வந்துடுறோம். சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. உற்சாகமாக விசில் எடுத்தபடியே உள்ளே சென்றான். அதிலேயே அவன் வந்திருப்பதை ஆரோ தெரிந்து கொண்டாள். குளித்துவிட்டு வெளியே வர பாத்ரூம் கதவை திறக்க அது கொஞ்சம் மக்கர் பண்ணியது. அவளை தேடி உள்ளே வந்தவன் அவள் கதவுடன் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு தானும் அதனை வெளிப்புறமாக இருந்து திறக்க முயற்சித்தான். இருவரும் சண்டை போட்டு கதவை திறக்க ஆரோ அவனை அங்கு எதிர்பாராததால் புத்தென அவன் மேலேயே வந்து விழுந்தாள். குளித்து பாவாடையுடன் தலைமுடியில் ஈரம் சொட்ட சொட்ட தன் மீது பனிக்குவியலை போல் கிடக்கும் மனைவியை பார்த்தவன் சற்று திணறிப்போனான். அவளும் அவனை இப்படி இந்த கோலத்தில் எதிர்பாராததால் அரண்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். கைகள் அவளை சுற்றி வளைத்தவன் தன்னோடு மேலும் இறுக்கிக் கொண்டான். இப்போது கண் திறந்த ஆரு அவனை பார்க்க அவன் கண்கள் அவளிடம் மன்றாடின. சாரி பப்ளி என்றான். பேசாமல் எழப்போனவளை, என்ன மன்னிச்சாதான் விடுவேன் என்றான். அப்படியா? நான் காலத்துக்கும் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்றாள். அப்போ இப்படியா தான் இருக்கணும், ஓகேவா? எனக்கு எப்போவோ ஓகே தான் என முகம் திருப்பி கொண்டாள். ஹே பப்ளி என்றான். ஒரே நாளில் காதல் வருமா தெரியாது, ஆனால் எனக்கு என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு மட்டும் தெரியும். நீங்கள் வேணும்னா என்னை காதல் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் காலம் முழுக்க உங்களோட வாழ்ந்து அதை உணரப் போகிறேன் என்றாள். அவளை கண்கள் கலங்க பார்த்திருந்தவன் சட்டென அவள் இதழில் இதழ் பதித்தான். எத்தனை நாட்கள் விரதம் என்பது போல் இன்று அதை முளைத்து கொண்டான். ஒரே நாளில் அவளை என் பிரிவு வாட்டியது என்றால் அது காதல் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என கர்வம் கொண்டான், தன் காதலை வெற்றி கொண்டவனாக. பா காட்டான், ஏன்டா இப்படி பண்ண? ஆறு கோபமாக அவனை முறைத்தாள். என்னது காட்டானா? அதுவும் டா வேற. என்னடி, எல்லாமே அதிரடி தானா? ஒரே நாளில் என் உலகம் இத்தனை அழகாய் மாறிவிட்டதே என்றான் ரசனையாக. அப்புறம் இப்படி ரத்தம் வர மாதிரி கிஸ் பண்ணிட்டு உன்னை என்ன பண்றது? அடி பாவி, கொடுக்கும்போது பேசாம இருந்த, இப்போ இப்படி சொல்ற? அதுக்குன்னு இப்படியா? இதோட எப்படி காலேஜ் போறது? எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என சினிங்கினாள். பப்ளி, வெறும் கிஸ் மட்டும்தான் இப்போ, மற்றதெல்லாம் அப்புறம் தான். உன் படிப்பு முடிஞ்ச பிறகுதான். அதனால கொஞ்சம் ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் கண்டுக்காதடி செல்லம் கொஞ்சினான். இருவரும் தங்களை மறந்து புன்னகைத்து கொண்டனர். இனி வரும் காலங்களில் யார் காதல் பெரிதென அவர்களே தங்களுக்குள் முடிவு செய்து கொள்வார்கள். நாம் இங்கு அதிகப்படிதான். சாப்டர் 36. உறவுகள் எல்லாம் உணர்வுகளை புரிந்து கொண்டால் உலகம் நிம்மதியாக இருக்கும். காலை நேர இளம் வெயில் பட்டு அந்த வீடு ஜொலித்து கொண்டிருந்தது. வீடு முழுவதும் ஆட்கள் நிறைந்து வழிய அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு இருந்தாள் மலர். அவளின் பின்னோடே வாழ் பிடித்து கொண்டு அலைந்து கொண்டிருந்தாள் அவளின் 4 வயது மகள் வெண்பா. பட்டு புடவையை கையில் பிடித்தபடியே அன்னிமா என அழைத்து கொண்டு அவள் பின்னாடியே போனாள். வெண்பா, என்னடா வேணும்? அம்மாவுக்கு வேலை இருக்குடா. ஆனா எனக்கு இல்லையம்மா. அதனால என்ன தொல்லை பண்ண வந்துட்டியா? போடி உங்க அப்பா கிட்ட. மகளை விரட்டி விட்டாள். என சிலிப்பிக் கொண்டு போனாள் மகள். அவள் போவதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மலர்.
என்ன மலர், பிள்ளையை இப்படி திட்டுறா? மங்கை பரிந்து கொண்டு வந்தார். அத்தம்மா, இதெல்லாம் திட்டுறதா? நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க என சிரித்தாள். ஆமா, இதெல்லாம் செல்லம் கொடுக்கறதா என மருமகள் போலவே கேட்டார் மாமியார். அடுத்து ஒரு ஆள் வரப்போகுது, கொஞ்சம் செல்லம் கொடுக்கறத அவங்களுக்கும் மிச்சம் வைங்க என்றாள் மலர். அதுக்கு என்ன கண்ணு, என் பேர பிள்ளைங்க எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். நீயும் ஆர்வம் ஆளுக்கு இன்னும் 4 பிள்ளைகள் பத்து போடுங்க, நான் செல்லம் கொஞ்சிட்டே இருக்கேன் என்றார். போதுமா அத்தம்மா என சிரித்தாள். எனக்கு போதும்மா, எதுக்கும் உன் புருஷன்கிட்ட கேட்டுக்கோ என அவர் கண்ணை காட்ட அங்கு செழிய நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தார். என்ன என கண்களால் அவனை கேட்க ஒன்றுமில்லை என தலை சேர்த்து கொண்டே அருகில் வந்தார். உன்னோட அத்தம்மா ஏதோ ஆசைப்படுறாங்க போல இருக்கே, அதை நிறைவேற்றிடுவோமா என்றான் குறும்புடன். அவள் முகம் வெட்கத்தில் சிவக்கவும் அதை ரசனையுடன் பார்த்தவன், என்னடி பொண்டாட்டி என கேட்க சரி என்பதாய் தலையசைத்தபடியே இல்லை என சிரித்தாள். அவன் அவளை முறைக்கவும் இங்கிருந்தோ ஓடி வந்த வெண்பா, அப்பா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது என்றாள். ஏன் கண்ணம்மா, என்னாச்சு என்றான் செழியன். இந்த அம்மா கூட பேசாதீங்கப்பா, வாங்க போலாம் என தந்தை கைப்பிடித்து இழுத்தாள். எதுக்குடி என்கிட்ட பேசக்கூடாது என சண்டைக்கு வந்தாள் மலர். நீங்க என்ன திட்டல, அதான். ஓ, என் பொண்ணை திட்டினியா நீ என கேட்டவன், விடுக்கண்ணம்மா, இப்போ அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நைட்டு அப்பா தண்டனை கொடுக்கறேன் என மகளிடம் சொல்லபடியே மனைவி முகச்சிரிப்பு அதிகரிப்பதை ஆசையாக பார்த்தார். போங்க 2 பேரும், உங்களுக்கு வேலையே இல்லை என அங்கிருந்து அகன்றாள். விடுக்கண்ணம்மா, நான் பார்த்துக்கிறேன் அவளை என மகளை கூட்டிக் கொண்டு அவள் பின்னோடே சென்றார்கள் இருவரும். மலர் தனது நாட்டிய பள்ளியில் பட்டம் பெற்றுவிட்டாள். செழியன் அவளுக்காகவே வீட்டிலேயே குடிலமைத்து பிள்ளைகளுக்கு நாட்டியம் பயிற்றுவிக்க ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான். அவனின் செல்ல மகளும் தாயிடம் நடனம் பயில்வதை ஆசையுடன் பார்த்து நிற்பான். இருவரையும் ஒன்று போல நாட்டிய உடை அணிய செய்து அபிநயம் பிடிப்பதை படம் பிடித்து வீட்டில் மாட்டியிருந்தான். இப்போது மலரிடம் 30 குழந்தைகள் வரை நடனம் கற்க வருகின்றனர். நடனமே ஆடக்கூடாது என வீம்பாக சொல்லியவன் இப்போது அடிக்கடி அவளை ஆட சொல்லி தனிமையில் கண்டு ரசிக்கிறான். செழியனின் கோபம், வெறுப்பு இரண்டும் உணர்ந்த மலர் இப்போது அவன் அன்பில் திளைத்து கொண்டிருக்கிறாள். அவள் காதல் வெற்றி கொடி நாட்டி விட்டது அவன் கணவனால். சற்றே பெரிய வயிறால் கொஞ்சம் சிரமமாக இருக்க தன் முன் அமர்ந்து தன் விரல் நகங்களுக்கு சாயம் பூசும் கணவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆருத்ரா. என்ன பப்ளி, இந்த கலர் ஓகே தானே என கேட்டபடியே அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் முகிலன். என்னடி, என்ன சைட் அடிக்கிற போல இருக்கு? தலையாட்டினாள். போனா போகுது, நல்லா சைட் அடிச்சுக்க. ஆனா பாப்பா பிறந்ததும் என்னை கண்டிக்காம இருந்தா அவ்வளவுதான் பார்த்துக்க என்றான். சரி என தலையாட்டினாள். அவள் பேசாதது கண்டு பதறியவன், இன்னுமா கஷ்டமா இருக்கா, ஹாஸ்பிட்டல் போகலாமா என பதறினான். இல்லை என தலையசைத்தவள் அவனை கிட்ட வருமாறு அழைத்தாள். எழுந்து அவள் முகம் அருகே செல்ல நெற்றியில் அழுத்தமாக இதழ் பதித்தாள். லவ் யூ டி என்றான் அவன். புன்னகைத்தாலே தவிர பதில் கூறவில்லை. ஆனால் முகிலுக்கு தெரியும், ஒவ்வொரு நொடியும் அவள் காதலை உணர்ந்து கொண்டு இருக்கிறான். அவள் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்றில்லை. அவள் படிப்பு பாதிக்க கூடாது என்பதற்காகவே சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தான். கல்லூரி பிரச்சனை எல்லாம் ஒரு வழியாக சரியாகிவிட ஆரோ படிப்பை தொடர்ந்தாள். ஊரிலேயே வேலை பார்க்கலாம் என எல்லோரும் சொல்லியும் முடியவே முடியாது என கூறி ஒற்றை காலில் நிற்காத குறையாக சென்னை சென்றான். அவன் கிளம்பிய அன்று ஆரோ அவனிடம் பேசவே இல்லை. ஒரு நாள் பிரிவிற்கே தவித்தவள் இன்னும் 2 வருடம் என்ன செய்வது என கலங்கி நின்றாள். ஆனால் அவன் சொன்ன பதில் அவளுக்கும் சரி எனவே பட்டது. கல்யாணம்தான் அவசரமா நடந்துடுச்சு. நான் இருக்கிற வேகத்துக்கு நிச்சயம் அடுத்த 10 மாசத்துல பாப்பா வந்துடும். உனக்கும் இன்னும் வயசாகலடி, கொஞ்ச நாள் போகட்டும். நாம பக்கத்துல இருந்தா என்னால உன்னை விட்டு பிரிஞ்செடுக்க முடியாதுடி என்றான் அவள் கழுத்தில் முகம் புதைத்தவாறு. அவளுக்கும் அது தெரிந்தே இருந்தது.
அவன் இங்கு இருக்கும் வரை அவளை விட்டு விலகி இருக்க ரொம்பவே பிரயத்தனம் செய்தான். பார்க்கவே சங்கடமாக இருந்தது ஆருவுக்கு. அவன் தவிப்பை உணர்ந்தவளாக அவளே வந்து அவனிடம் சொன்னாள். என்னால மேனேஜ் பண்ண முடியும் சீனியர், பார்த்துக்கலாம் என்றாள் சமாதானமாக. ஏய் இல்லடி, இது உன்னோட ஹெல்த் பாதிக்கும். எனக்கு நீ ரொம்பவே முக்கியம். கொஞ்ச நாள் தானே, ஃபோன் இருக்கு, வீடியோ கால் பேசிக்கலாம் என அவளுக்கு சமாதானம் கூறினான். கஷ்டப்பட்டு நாட்களை நெட்டி தள்ளினார்கள் இருவரும். அவள் யூஜி முடித்ததும் ஊருக்கு வர சொன்னாள். ஆனால் முடியவே முடியாது, பிஜி முடித்த பிறகுதான் என உறுதியாக கூறிவிட்டான். ஒரு வழியாக அவள் பட்டம் பெற்ற அன்று விழாவுக்கு வந்தவன் அன்றிரவே கையோடு அவளையும் தன்னுடன் சென்னை அழைத்து சென்று விட்டான். சென்னை வாசம் அவர்களுக்கு இனிய நாட்களை தந்தது. ஒதுக்கி வைத்த ஆசைகள் எல்லாம் எல்லை மீற இன்பங்கள் அவர்கள் வசமானது. ஒவ்வொரு நிமிடமும் அவளின் காதலை செயல்களால் உணர்த்தினாள் அவனின் ருத்ரா. அதில் திளைத்தவன் அவள் மேல் பித்தானான். ஓர் இனிய நாளில் ருத்ரா கருவுற்றிருப்பது அறிந்து அவளை தாங்கி நின்றவன் 6 மாதம் முடியவும் சொந்த ஊர் திரும்பினான். அமுதாவும் மங்கையும் தாங்கள் வந்து கவனித்துக் கொள்வதாக கூறவும் வேண்டாம் என தடுத்துவிட்டு எல்லாம் தானே பார்த்து கொண்டான். வேலைக்கு முடுக்கு போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இப்போது ஊரில் தந்தையுடன் இணைந்து விவசாயம் செய்கிறான். இன்று இதோ அவன் ருத்ராவிற்கு வளைகாப்பு. உற்றார், உறவினர், நண்பர்கள், தோழிகள் பலர் இருக்க தானே தன் மனைவிக்கு நகசாயம் பூசிக்கொண்டு இருக்கிறான். பெற்றவர்கள், உறவுகள் சூழ வளைப்பூட்டல் அழகாக நடந்தது. அம்மா, மாமியார், அக்கா என 3 உருவத்தில் அன்னைகள் இருக்க அத்தனை பாதுகாப்புடன் உணர்ந்தாள் ஆருத்ரா. அவளை கண்களால் அள்ளி விழுங்கியபடி அவன் மனைவி இருக்கிறாள். அனைவர் பார்வையும் அவள் மேல் இருக்க அவள் பார்வை மணாளன் மேல் இருந்தது. மலரின் மாணவர்கள் தங்கள் நாட்டிய திறமையை காட்டினர். முன்னே நின்று தன் குட்டி கை கால்களை கொண்டு பிஞ்சு முகத்தில் அபிநயம் பிடித்து ஆடினாள் வெண்பா. பார்க்க அப்படியே குட்டி மலரை போல உரித்து வைத்தது போல் இருந்தாள். இனிதாக முடிந்தது வளைகாப்பு. பெரியவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, சின்னவர்கள் கலகலத்து கொண்டிருக்க, குட்டி பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அண்ணன் மகளை மடியில் வைத்துக்கொண்டு பேசியபடியே மனைவியை அடிக்கொரு முறை பார்த்து கொண்டு இருந்தவன் அவள் லேசாக புருவம் சுழிக்கவும் கவனமானான். உடனே தன் தோழியை நாடி அவள் முகமாற்றம் கண்டு கூறவும் மலர் தங்கை அருகில் ஓடி வந்தாள். ஆரு, என்னடி பண்ணுது என பதறினாள். அக்கா, லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு என கூறவும் அடுத்த வலி வரவும் கண்ணில் நீர் துளித்தது. உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். உள்ளே செல்லும் முன் கணவனை அருகில் அழைத்தவள் அவன் காதல் சொன்னாள். ஐ லவ் யூ சீனியர். நான் ஏன் உங்களை சீனியர்னு கூப்பிடுறேன் தெரியுமா? நம்ம 2 பேர்ல முதல்ல காதலிச்சது நீங்க தான், அதான் என புன்னகைக்க முயன்றாள். அவனுக்கும் புன்னகையே வந்தது. ஏற்கனவே அவள் வழி கண்டு ஆடி போயிருந்தவன் பதில் சொல்லாது நெற்றியில் இதழ் பதித்து விலகினான். நீங்க சொல்லலையே அவள் ஆர்வமாக கேட்க, சீக்கிரம் பாப்பாவோடவா சொல்றேன் என்றான். தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பிரசவம் பெண்களுக்கு மட்டுமல்ல, மனைவியை நேசிக்கும் ஆண்களுக்கும் மறுஜென்மம்தான். வெளியே தவித்து கொண்டிருந்தான் முகிலன். நொடிகள் யுகங்களாய் நீள மங்கை ஆசைப்பட்டது போலவே ஆருவுக்கும் பெண் குழந்தையே பிறந்தது. அழகிய ரோஜா பூவை அள்ளி கொண்டு வந்து அவள்களிடம் நர்ஸ் கொடுத்து சென்றான். அப்போதே கிருபாலி என பெயரும் சூட்டப்பட்டாள், முகிலனின் மகள். ஓய்ந்திருந்த மனைவியை பார்த்தவன் அவள் அருகில் சென்று முத்தமிட்டு காதல் சொன்னான். ஐ லவ் யூ டூ என. செழியனும் மலரும் அவர்கள் அன்பை பார்த்து புன்னகைத்து நின்றனர். வெண்பா அவள் குட்டி தங்கையை பார்த்து குதூகலித்து கொண்டு இருந்தாள். சதாசிவம், மங்கை, அமுதா, குணசேகரன் தங்கள் பிள்ளைகள் வாழ்வு சிறந்ததை எண்ணி பூரித்து நின்றனர். மங்கைக்கு ஏக சந்தோஷம். பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் இப்போது 2 குட்டி தேவதைகள் இருக்க அவரை கையில் பிடிக்க முடியவில்லை. அடுத்து எங்க ஆசையை நிறைவேற்றணும் என குணசேகரன் சொல்ல என்னவென பார்த்தனர் இளையவர்கள். ஆமா, மங்க ஆசைப்பட்ட மாதிரி பேத்திகள் பிறந்தாச்சு, அடுத்து எங்க ஆசைக்கு பேரன்கள் வேண்டாமா என கேட்க அனைவரும் ஆமோதித்தனர். என்ன ஓகேவா என செடியனும் முகிலனும் மனைவியரை பார்த்து விழிகளால் வினவ அவர்களும் புன்னகை புரிந்தனர் சம்மதமாய். முற்றும்.